லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜாக்லினை அடித்து துவைச்சு காய போட்டாங்க. வடிவேலு ஒரு படத்தில் காய போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி காய போட்டு விட்டாங்க. இந்த பேக்லி எப்பயுமே வந்து ஒரு ஆணவ திமிர்லையும் ஒரு அகங்கார திமிர்லையும் தான் பெரிய ஆள், தனக்கு தான் பேச தெரியும், தனக்கு தான் வந்து அப்படின்னு சொல்லி திமிரில் பேசும். அந்த திமிருக்கு வந்து சௌந்தர்யா ஒரு சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இவங்களுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணிவிட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சௌந்தர்யா வந்து நான் முட்டை பொரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 16 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு முட்டை பொரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கிச்சன் இன்சார்ஜும் ஒத்துக்கிறாப்புல. அப்போ என்ன ஆகுது, இந்த பேக்கில் என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்கு ஒரு முட்டையை வந்து பொரிச்சிட்டு மீதிக்கு நீ பொரி சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொல்லிவிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்கிறேன், குக்கிங் டீமில் இல்லாமல் வெளியே வந்து சமைக்கும் போது எவ்வளோ கிராசரி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு அட்டிடியூடாக முறையை வச்சுக்கிட்டு பேசுது. குக்கிங் டீம் இல்லாமல் வெளியே வந்து சமைச்சாங்கன்னா எவ்வளோ கிராசரி வந்து எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேதுன்னு சொன்னோடனே அதுக்கு சௌந்தர்யா கேட்குறாங்க, இப்போ இவன் எவ்வளோ அளவு போகிற 16 முட்டை, அதே 16 முட்டை தான் நான் போட போகிறேன். அப்படி இருக்கும்போது அதில் என்ன வந்து உனக்கு குறைஞ்சிருது, நான் முட்டை பிடிச்சா என்ன குறைஞ்சிருது, அப்போ கிச்சன் இன்சார்ஜில் கேட்டு தான் நான் போட போகிறேன், கிச்சன் இன்சார்ஜ் பக்கத்தில் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, இது வந்து உனக்கு மட்டும் சொல்ல எல்லாத்துக்கும் தான், இது வந்து ஒரு ரூல்ஸு, கிச்சன் இன்சார்ஜ் இருக்குது, கிச்சன் டீம் இல்லாமல் வேறத்தவங்க வந்து முட்டை பொரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு அப்படின்னு சொல்லி பேக்கலி சொல்லுது. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, புரியலை என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் வந்து நீ கிச்சன் இன்சார்ஜில் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பேக்கில் என்ன பண்ணுதுன்னா, முகரக்கட்டையை வந்து ஒரு மாதிரி அப்படியே ரப்பீஸாக வந்து வச்சுக்குது. அதுக்கு சௌந்தர்யா கேட்குறாங்க, மூஞ்சி எதுக்கு ஒரு மாதிரி வச்சுருக்கிற, நீ போகிற 16 முட்டையை தான் வந்து நானும் போட போகிறேன், அப்படி இருக்கும்போது நீ ரூல்ஸுங்கிற, நீ வந்து சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற, இன்க்ரீடியன்ஸுங்கிற, கிராசரி போடணும் அப்படிங்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ளோவில் வந்து பேசுகிறாங்க. உடனே இந்த பேக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, உனக்கு வந்து எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரில, அதாவது உனக்கு புரியாட்டினா விட்டுரு, உனக்கு எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சௌந்தர்யா வந்து சீரியஸான அதுவரை வந்து நார்மலாக பேசினவங்க அப்போ தான் டென்ஷனாக வந்து பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியுது இல்லை, நீங்கள் வந்து விளையாடுங்க, எங்களுக்கு வந்து புரியாத அப்போ இப்போ என்ன பண்ணுறது, எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் வந்து விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போது அதுக்கப்புறம் வந்து இது முகரக்கட்டை வந்து ஒரு மாறி வச்சுருக்கு. அப்போது சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, ஏன் மூஞ்சி அப்படி வந்து சுளிக்கிறியே, அது வந்து கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை நீ சொல்லாத, மூஞ்சி அப்படி வச்சு இருக்குன்னு சொல்லி நீ சொல்லாதங்கன்னா எனக்கு அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா பார்க்காத, இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது பதில் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்குது, என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உன் மூஞ்சி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூஞ்சியை நான் வந்து அப்படி தான் வச்சுக்குவேன் அப்படிங்கவும், வச்சுக்கோ திருப்பி வச்சுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அடுத்து சௌந்தர்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு சமையல் தெரியும் அப்படிங்கிறனால அப்படியே வந்து ஆடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து நீ தேவையில்லாமல் வந்து பேசாத வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் வார்த்தையை பார்த்து பேசுவீங்களே, பார்த்து பேசுங்க. அப்படியே ஒரு இந்த வீட்டில் வந்து இவங்க மட்டுமே சமைப்பாங்களாம், ஒரு முட்டை கூட பொரிக்கக்கூடாதான் அப்படின்னு சௌந்தர்யா வந்து லெஃப்ட் ரைட் வந்து வாங்கி விட்டு ஃபேக்ட்ரினை வந்து அடித்து துவைச்சு கொடியில் காயப்பட்டு வச்சுருக்காங்க மக்களே. நல்ல இவன் ரயான் உள்ளே வந்து நிப்பாட்டிட்டேன், இல்லாட்டினா இன்னும் போயிட்டே இருந்திருக்கும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.